ஒரு இப்போ 5 கிலோ 10 கிலோ அளவுக்குலாம் வந்து படிப்படியாக உயர்ந்திருக்குது. அப்படின்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட்? அதான் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ மொத்தமா எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வந்து எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஒரு 2000 கிலோக்கு மேல உற்பத்தி ஆகும் நாளைக்கு. 2000 கிலோ நீலகிரி பொறுத்த அளவுக்கு. நீலகிரி ஆமா, எல்லாம் விற்பனை ஆயிருது. விற்பனைனாக்கா டூரிஸ்ட் வந்தா மட்டும் தாங்கண்ணா விற்பனை. அந்த இ பாஸ் ரத்து பண்ணா மட்டும் தாங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இ பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும். நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அது நீதிமன்றத்தை நாடி தான் நாம வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும். பார்க்கலாம். இந்த இது எவ்வளவு தயார் பண்றீங்க? அது எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ மொத்தமா எத்தனை கிலோ தயார் வரைக்கும் வந்துட்டு ஒரு 3000 கிலோ வரைக்கும் போகும். ஏன்னா அது வந்து டீ காஃபில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வீட்டுல இதுல சைஸ் மட்டும் தாங்க வித்தியாசம். இந்த மசாலா வரைக்கும் இதுதான் ஷேப் தான். ஏன்னா ஒரே இதுதான். இது வந்து இந்த மசாலா வரைக்கும்ன்றதை ஒன்று தயார் பண்ணிருக்காங்க. ஓகே, தனியா. இது ஒரு என்ன விலை ஒரு கப்பு? இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபான்னு. இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்ல இன்னும் நாங்க பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது 1/2 கிலோ வருமா? 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுங்க. ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி, ஏய் இந்தா இது ஒன்று வாங்கு. இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையே. ஆனால் அதை நாங்கள் பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு. ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தா போதும். இதுல ஒன்று பேக் பண்ணுறேன். இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளவு ஆகுது? வாங்கிக்கிறேன். இல்ல என்ன விலையாகுது? 240 ரூபா. 240 ரூபா ஆகுது. கொடு. ஒரு கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனா ஒரு கப்பு வந்துட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும். 1000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா. அதை கூட போதும். இதெல்லாம் ஒண்ணு போதும். சும்மா அது பேக் பண்ணி போதும். ஆனா இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. இது அன்போட அண்ணாங்க நீங்க வாங்கிக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை. சரி, போடுங்க. ஆனா அது மட்டும் எத்தனை கிலோ வரும்? ஆனா இது ஒரு கிலோ வரும். 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்க. ஒரு 1000 ரூபா. அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா. சரி, எல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்க இருந்து வருது பாவம். நீங்க எல்லாம் மத்திட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா. ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்றோங்கண்ணா. ஆனா மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணிருக்காங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா நாங்க எங்களோட சார்பை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. ஏப்பா நீ இந்த வந்து அப்படி நீங்க வா இந்த எடுங்க.